ஐயா எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. அதுவும் உண்மை கதை. இதே போன வருஷம் 14 ஏப்ரல் எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடந்துச்சு. நான் சொல்ல விரும்பலை, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏய் போய் அந்த ஊருக்கு அடுத்து வாடி. சே, நீலாம் ஒரு ஆம்பளையா? போய் பாரு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு. நீ வந்து அறிக்கையை குடிச்சிட்டு என் உயிரை வாங்குறதுக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு போ. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாதத்தோட இந்த ஏப்ரல் மாதம் அமோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடு கார் அனைத்தும் கைகூடும். இதுவரை நீங்கள் பார்த்த கஷ்டம் அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக சரியாகிவிடும். ராசி எண் 4, வர்ணம் சிகப்பு. அடுத்த ராசி சொல்லிட்டானே, கல்யாணம் வந்துட்டாலே கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இருக்கிற ஒரே பிரச்சனை மேக்கப் தான். தேடுவோம். ஏய் அந்த சோஃபா செட் எடுத்து வாடி, வெளியே போனோம். என்ன ஃபேஸ்புக் என்ன? ஆமாம், என்னமோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் குடி குடி குடி. வேலை வெட்டிக்கு லாக்கியில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. என்னடி முனைக்கிட்டு வர? ஒன்றும் இல்லை, இந்தாங்க. டிவி ஆர்டிஸ்ட்ரி, திருமணம், நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் போன்ற மேலும் பல நிகழ்வுகளுக்கு உங்களின் அழகுக்கு அழகு சேர்க்க நீங்க நாட வேண்டிய ஒரு எனக்கு பிரெக்னன்ட் செக்அப் இருக்கு, மாவு முடிஞ்சிருச்சு, மெடிசன் இல்லை. என்ன நீங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? ஐயோ, என்னடி சீனு போடுறியா? என்கிட்ட காசுலாம் இல்லை, நானே குடிக்க காசு இல்லாமல் இருக்கேன். இல்லை நீ வேற போய் அடிச்சு போகிறேன். என்னண்ணே எப்படி 2 தண்ணி இருக்குங்க? இன்னைக்கு ஒரு தண்ணி தான் வாங்கிட்டு போறீங்க? ஓகே 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 ஓகே. அப்போ நான் வாங்கிக்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி. அக்கா அக்கா வாமா. அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, அவருக்கு இன்னும் வேலை கிடைக்கல. வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 50 இருந்தால் கடனாக தரீங்களா? அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன்.
என்னம்மா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. நீயும் மாசமா இருக்க. அவர் தான் டெய்லி குடிச்சிட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்றாருன்னா நீ ஏன் இன்னும் பொறுமையா இருக்க? இல்லைக்கா, நானும் அங்கே இங்கேன்னு வேலை தேடிக்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கலக்கா. அப்படி கிடைச்சிச்சுனாக்கா எல்லாம் கஷ்டமும் போயிடும்க்கா. வேலைன்னு சொல்லிட்டா ஞாபகம் வருது. அன்னைக்கு பரிமளாண்டி ஏதோ ஒரு சின்ன கடையில் பாத்திர கழுவுற வேலை இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு ஓகேன்னா நான் பரிமளாண்டி கேட்டு சொல்கிறேன். ஆமாக்கா, அப்படின்னா ஓகே தான். அட்லீஸ்ட் எனக்கு வேலை கிடச்சிச்சுனாக்கா அவரோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சேவிங்கும் சேர்த்து வச்சுக்குவேன்க்கா. சரிம்மா, இங்கே இரு, நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன். என்ன மாப்பிள்ள ஐசியமாக தண்ணிலாம் வாங்கி தர? என்ன கதை? அட போடா, வீட்டில் ஒரே பிரச்சனை. என் பொண்டாட்டியில் தாங்க முடியல. எப்போ பாரு அது இது சொல்லி என் உயிரை வாங்குறா. அது தெரிஞ்சு தான் என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டு கமைச்சி. என்றைக்குமே நம்மளுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கும் ஒத்தே வர விட்டுரு. போடா, இப்போ பிரச்சனையே அவன் மாசமாக இருக்கிறது தான். பாரு பார்த்து செய் மாப்பிள்ள. இல்லைனா உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. அனுப்பி வச்சுட்டேன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. ஏய் அடியே, சாப்பாடு எடுத்து வாடி. என்ன இது வந்ததும் வராதமா கத்திக்கிட்டு? ஏய் ஏய் இந்தாங்க சாப்பாடு. என்னடி இது இல்லாமல் சாப்பாடா? மனசு சாப்பிடுவானா? எப்பா பாரு அதே சாப்பாடு அதே கறி. இல்லை மனசு சாப்பிடுவானா? ஏசுங்க, நல்லா ஏசுங்க. அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கிக்கிட்டு உங்களை ஆக்கி போடுறேன் பாருங்க. நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. வயிற்றுல புள்ள இருக்குது, கொஞ்சம் குறையும் அக்கறை இல்லை, ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லை. உங்களை பசியாக போக்குறதுக்கு நான் பண்ணி இருக்க பாருங்க. என்னை செருப்பாலேயே அடிக்கணும். ஊராக கடனை வாங்கிக்கிட்டு கடனை கட்ட முடியாமல் உட்காந்து குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். உங்களை என்ன தகுதி இருக்கேன் நேசறதுக்கு? நடி சொன்ன. ஐயோ ஏய் ஜாக்கிரதை. ஆத்த ஞாபகமில்லையோ, பருவ ஞாபகம் தொல்லையோ. தம்பி, ஐயா ஜோசியம் பார்க்குறீங்களா? ஜோசியக்காரா? ஆமாம். ஜோசியம் பார்ப்பீங்களா? நல்லா பார்ப்பேன், உட்காருங்க. சரி. கையை கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? பார்த்துட்டா போச்சு. ஐயா, உன்னாலையும் உன் குடினாலையும் உன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதனால் உன் குடியை விடு, இல்லை உன் வாழ்க்கை அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் நம்பாத. ஏன் உன் நண்பன் கூட உனக்கு துரோகம் செய்ய நிலைமை வரும். ஆமாவா? நல்லா ஜோசியம் பார்த்தேன். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் போதும்.
போயிட்டு இல்லை உன்னை இந்த ஏரியாலேயே பார்க்கக்கூடாது, புரியுதா? அப்படியே ஓடி போயிடு, புரியுதா? ஏய் தம்பி, ஏய் வயிற்று பழப்புக்கு போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், நம்பி போங்க. உண்மையை சொன்னால் இப்போலாம் யார் தான் நம்புறா? கோஷத்து நிறைய கடை வாங்கியிருக்கேன், என் கூட்டாளிங்கள்கிட்டையும் நிறைய கடை வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. எப்படியாச்சும் நம்பர் அடிக்கணும். நம்பர் ஏறல. சரி, அடுத்த நம்பர் பார்ப்போம். இந்த நம்பரும் ஏறல. என்னடா இது, நம்பர் அடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, எஸ். ஏய், கரெக்டாக எடுத்து வாடி, வெளியே போகணும். எஸ், சந்தோஷமாக இருக்கு மனசு. மாப்பிள்ள, ஏய், என்ன மாப்பிள்ள இங்கே வர சொல்லியிருக்க? நம்பர் அடிச்சிச்சு, நீ ஃபுல்லாக நம்ப கூட்டிட்டான். என்னடா சொல்கிற? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மேட்ச்சு. இன்னைக்கு என்ன வேணால் சாப்பிடு, நான் காசு கட்டுறேன். இந்த காசை எடுத்து போய் என் கடை எல்லாம் செட்டில் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, எப்போ பாரு என் பொண்டாட்டி ஒரு மல்லிகைப்பூ வாங்கி தந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. என்ன மல்லிகைப்பூ, ஒரு கடையே வாங்கி தர போகிறேன். இரு இரு இரு, ஏன் அவசரப்படுற? இந்த காசு வச்சு நீ இன்னும் கோடீஸ்வரன் ஆகலாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த காசு இன்வெஸ்ட் பண்ணால் 2 நாளில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். இன்னும் 2 நாளில் தமிழ் புத்தாண்டு. உன் பிரச்சனைலாம் செட்டில் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் 2 நாளில் கோடீஸ்வரனா? ஐயோ, என்னால் நம்ப முடியலையே. சரி, எங்கே போய் பேசுறது? எனக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க இருக்காங்க, உன்னை நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு போகிறேன். அது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. 2 நாள் கழித்து உன் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். என்ன மாப்பிள்ள? சரிடா, நீ என் நண்பன்டா. சரி, பார்ப்போலாம். பாஸ் வணக்கம். பாஸ் வணக்கம் ஐயா. இவர் தான் முதல்ல நான் ஃபோனில் சொன்னது. வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 2 லட்சம் எடுத்துருங்க சார். ஓ, ஓகே. சரி, இங்கே தான் நீங்கள் கையெழுத்து போடணும். இதோட ப்ரொசீஜர் என்னென்னா, சரி சரி, ஓகே ஓகே. சரி, போ சார், போ சார். எங்கே சார் சைன் வைக்கணும்? இதோ இங்கே. சார் செக் பண்ணிக்கோ. ஓகே ஓகே பாஸ். சரி. சரி, சரிங்க சார். இந்த மாதம் எப்படா ரோலிங் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு ஆடு மாட்டிருச்சு. बहुत प्यार से मुझे अपनी गोद में बिठाया और मुझे अपने घर ले आया। நீலேந்து நான் பணக்காரன்டி. पूरी रात मेरे साथ என் லெவலே வேற. मम्मी एक सुंदर फ्रॉक पहनाई, मेरे लिए ढेर सारे चिप्स बनाए। என்ன வளர்றீங்க? मम्मी के पास 10 साल हो गए। अब तो मम्मी என்னம்மா புரியல?
संडे हम நான் लोगों का நீ favorite கோடீஸ்வரன் बालों में तेल लगाने के बाद இன்னும் 2 நாள் फेवरेट लंच நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ போகிறோம். என்ன இவரு பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எப்பவுமே இப்படி பேச மாட்டாரு. எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு. சரி சரி பார்த்து வாங்க. ஏய் गौरी कृपा करि दुःख निवारणि कामाक्षी ரெண்டு நாள் கால் பண்ண சொன்னானே. One is available to take your call. Please leave a message after the tone. ஃபோனு கிடைக்கல. சரி தீப் அடிச்சு பார்ப்போம். ஃபோன் கிடைக்கல. No one is available to take your call. Please leave a message after the tone. ஃபோன் கிடைக்கல. ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஏமாந்துட்டோமோ கடவுளே, ஏமாத்திட்டாங்களா? சரி அவனுக்கு அடிச்சு பார்ப்போம். Hello. No one is ஐயோ available. இவனுக்கும் கிடைக்கலையே. ஐயோ ஏமாத்திட்டாங்களா? ஐயோ கடவுளே. இந்தாங்க காஃபி குடிங்க. ஏய் எடுத்து போறியா? காஃபி தானே கொடுத்தேன். ஒட்டி சொன்ன கூட புரியாதா? ஐயோ ஏமாந்துட்டேனா? ஏன் என்னாச்சு? ஏமாந்துட்டேனா? என்னாச்சு? ஐயோ ஐயோ என்னடி செத்து தொலை. ஐயோ என்ன பண்றது? கடவுளே எந்திரி. ஐயோ என்னாச்சு தெரியலையே. நீ எந்திரிடி எந்திரிடி. ஐயோ என்ன பண்ணுறது இல்லை. எந்திரிடி எந்திரிடி எந்திரிடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மறக்காமல் சாப்பிடுங்க. ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. சரியா? சரி சரி போயிட்டு வரேன். பாட்டு பத்திரமா இரு. வேலை முடிஞ்சோடனே வீடுன்னு வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? பாய். உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னங்க கண் கலங்குறீங்க? இல்லை ஒரு வருஷம் இதே நாளில் வயிற்றுல பிள்ளை கலைஞ்சி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? பழசெல்லாம் நினச்சி பார்க்க தெரியல. ஒரு உயிர் கொடுத்து தான் மறு உயிர் வரணும்னு இருக்குது போல். புரியல. குடியும் கொடுத்துறமா இருந்தவங்கள இன்றைக்கி பொறுப்புலோனா மாற்றிருக்குது அந்த ஒரு நாள் தானே. இந்த மாதிரி எப்போயுமே நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு பிள்ளை என்ன 10 பிள்ளை கூட பெற்றுக்கலாம் சந்தோஷமா. சரியா? மணியாச்சு போயிட்டு வாங்க. உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஒரு வாட்டி உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா